கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய இன்றைய தியானத்திற்கான சத்தியவசன தலைப்பு வாழ்வே அருட்பணியாக கிறிஸ்துவின் அழைப்பு என்பதாகும். Christ invitation to be an expression of mission. வாழ்வே அருட்பணியாக கிறிஸ்துவின் அழைப்பு. யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 13:15 இன்றைய சத்திய வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இயேசு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருந்தார். அவரே நம்முடைய வாழ்வுக்கான முன்னுதாரணத்தை பல வகையிலும் தந்திருக்கிறார். அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உன்னதமான காரியமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வேதாகமம் நமக்கு தருகிறதான வெளிச்சத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய அல்லது கிறிஸ்துவனுடைய அழைப்பு, நாம் எதை நோக்கியதான அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எஜமான்யன் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான்யன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எஜமானனாகிய உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கரங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களை கட்டி எழுப்பும்படிக்கு உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, கிறிஸ்து நமக்கு நல்ல முன்மாதிரியை வைத்து சென்றார் என்று சொல்லி நான் சொன்னேன். அந்த முன்மாதிரியின்படி இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வுதான் இந்த உலகிற்கான ஊழியமாக இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு தலைப்பாக நமக்கு தந்திருக்கிறார்கள். வாழ்வே அருட்பணி, வாழ்வே ஊழியம், வாழ்க்கைதான் மற்றவரோடு பேச வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் அழைப்பு என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களுடைய அன்போடு கூடிய நற்பண்புகள், சாதாரணமான வெறும் நற்பண்புகள் அல்ல, அன்புடன் கூடிய நற்பண்புகள் தான் அன்றைக்கு அந்த பகுதியிலே அல்லது மத்திய ஆசியா முழுமையிலும் கிறிஸ்தவத்தினுடைய வளர்ச்சிக்கு அது காரணமாக இருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு கோணத்திலே நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவம் தன்னுடைய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காலம் இது. இந்த காலம் நாம் வளர்ந்து கொண்டிருக்கவில்லை, கிறிஸ்தவம் வளர்ச்சி அடையவில்லை. இந்தியாவிலே கிறிஸ்தவம் தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதை நாம் வெட்கப்படாமல் ஒற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வீழ்ச்சிக்கும் காரணம் என்னவென்றால் அதுவும் அதே காரணம்தான். அன்பில்லாத, நற்குணம் இல்லாத ஜனங்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய செயல்பாட்டினால் இந்த கிறிஸ்தவம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது.
அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏறக்குறைய 600 ஆண்டுகள் கழித்து உதயமான அந்த மதம், அந்த நம்பிக்கை இன்றைக்கு உலகமெங்கும் 100% வளர்ச்சியோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதிலே வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஐரோப்பிய நாடுகளிலே 45% நாடுகள் இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட மதத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஐரோப்பாவில் இருந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் இங்கே வந்து இயேசுவின் அன்பை நமக்கு பகிர்ந்த காலம் முடிந்து போய்விட்டது. இப்பொழுது அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாமே தங்களை இன்னொரு சமயத்திற்காக, நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட மதத்திற்காக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இன்னும் வேதனையான காரியம் என்னவென்று சொன்னால், அநேக கத்தீட்ரல்ஸ், நிறைய பேராலயங்கள் இன்றைக்கு மசூதிகளாக மாறிவிட்டது. இது எவ்வளவு வேதனையான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்தவம் வளர வேண்டிய விதத்தில் வளர முடியல. கிறிஸ்தவம் தன்னிடத்திலிருந்து காண்பிக்க வேண்டிய வளர்ச்சியை காண்பிக்கவில்லை. எங்கே தோல்வி அடைந்தோம், எங்கே வீழ்ச்சி அடைந்தோம், அதை நினைத்து பார்க்கத்தான் நாம் இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுவுமே காதுக்குள்ள போகாம அப்படியே இந்த 1 மணி நேரத்தையோ அல்லது 1.5 மணி நேரத்தையோ கடத்திட்டு நம்ம போயிடலாம். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்களும் இன்று வாழ்கிற நாமும் இருந்து நம்முடைய காலத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஏதோ நான் வாழ்ந்தா போதும், என் பிள்ளைங்க என் குடும்பம் வாழ்ந்தா போதும், எங்களுக்கு டைசனில் வேலை கிடைச்சா போதும், நாங்கள் அதை என்ஜாய் பண்ணால் போதும், எப்படியோ நம்ம சமுதாயம் வாழ்ந்தா போதும், ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாகவே வாழ்ந்து 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 இன்றைக்கு நாம் பேரிழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிக வேதனையான ஒரு காரியம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பாபி கான்வே என்று சொல்லி ஒரு இறையியல் போதகர், ஒரு வேத விற்பனர், அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், மேத்யூ, மார்க், லூக், ஜான் and you, the fifth gospel. நான் சொல்ற புரியுதா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் நீங்கள், அதுதான் 5வது சுவிசேஷம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே 5வது நற்செய்தியாக வைக்கப்பட்டிருக்கிறோம். We are the 5th gospel to the world. இந்த உலகத்திற்கு நாம் ஒரு சுவிசேஷமாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். யார் மூலமா நிறுத்தப்பட்டோம் தெரியுமா? யார் நம்மளை இந்த இடத்துல விட்டுட்டு போனா தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டுட்டு போனார். அவர் பரமேறும் பொழுது தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொன்னாரு, நீங்க உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை என்னவாக்குங்க? சீஷராக்குங்கள். அவர்களுக்கு அவர் சொன்னார். அவர் செய்த ஊழியத்தை, அவர் செய்த திருப்பணியை நம்மிடத்திலே ஆண்டவர் விட்டு போனார். சீஷர்களிடத்திலே கொடுத்து விட்டு போனார். சீஷர்கள் பின்வந்த சந்ததிகளுக்கு கொடுத்து விட்டு போனார்கள். அவர்கள் தங்களுடைய மிஷினரிகளுக்கு விட்டு போனார்கள். மிஷினரிகள் இன்றைக்கு உங்ககிட்டையும் என்கிட்டையும் விட்டுட்டு போயிருக்காங்க. நம்முடைய கரங்களிலே பெற்றிருக்கிறதான அந்த பொறுப்பிலே நாம் எவ்வாறு காணப்படுகிறோம்? அதுதான் இப்பொழுது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வியாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பிரசங்கிப்பதை காட்டிலும், நாம் பிறருக்கு ஆலோசனை செய்வதை பார்க்கிலும்,
நம்முடைய வாழ்வு மற்றவர்களோடு அதிக சத்தமாக பேசும். நம்முடைய ஜீவியம் மற்றவர்களோடு அதிக சத்தமாக பேசும். நம்முடைய பிரசங்கத்தை பார்க்கலாம் அது சத்தமாய் பேசும். அதற்கு அதிக ஆற்றல் உண்டு. ஏனென்றால் நம்முடைய வாழ்வை கவனிக்கிறது இந்த உலகம். அது நிச்சயமாகவே ஒரு ஊழியமாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்வு தேவனுக்கான ஒரு ஊழியமாக இருக்க வேண்டும். இதற்கான முன்னுதாரணங்களை நாம ஐரோப்பிய மிஷினரிகளிடத்திலே சென்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா எங்கேயோ இருக்கிறதான இன்னொரு அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து முடிந்து விட்டு போன அப்போஸ்தலருடைய வாழ்விலிருந்து எடுத்துக்காட்டுகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. சமகாலத்திலே நமக்கு முன்பாக வாழ்ந்த அநேகர் இருக்கிறார்கள். நம்முடைய மண்ணிலே பிறந்தவர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்ட பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே பளியர் என்று சொல்லி ஒரு இனக்குழுவினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பளியர் இன மக்கள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட பாரத்தை எங்கேயோ இருக்கிற கோவில் பெட்டியில ஊழியத்தை செய்து ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருந்ததான ஒரு மோசஸ் முத்துமாலை என்பவருக்கு தேவன் தரிசனமாக தந்தார். அந்த மோசஸ் முத்துமாலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சென்று தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவருடைய சொற்ப ஊதியத்தையும் வேலையையும் விட்டுவிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி பளியர் மலைக்கு சென்றார். அங்கே அவர்களுக்கு முன்பாக அவர் நடந்து கொண்டதான அவருடைய ஜீவியம், அவருடைய வாழ்வு அந்த மக்களோடு பேசியது. அந்த மலையிலேயே பளியரின மக்கள் கூடி ஆராதிப்பதற்குண்டான ஒரு வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்துவதற்குண்டான செய்கையை தேவனால் செய்ய முடிந்தது. இது நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக செயல்பட்ட ஒரு ஊழியக்காரன் மூலமாக ஏற்பட்ட ஒரு சாட்சி. நாம் எங்கேயோ தேடி ஒரு ஐரோப்பிய மிஷனரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ரேனியஸை பார்த்து சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஜேகே பெஸ்ட்டை பார்த்து நம்ம பேச வேண்டிய காரியம் இல்லை. இங்கேயே இருக்காங்களே. அப்படி என்றால் ஏன் கிறிஸ்தவம் பின்வாங்கி இருக்கிறது? ஏன் கிறிஸ்துவின் சத்தியம் ஜனங்களுக்குள்ளாக இன்னும் எடுபடாமல் இருக்கிறது? தோர்னக்கல் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நம்முடைய அருகாமையில் இருக்கிற வெள்ளாளவிளையைச் சேர்ந்த பிஷப் வி.எஸ். அசரியா அந்த ஜனங்களுக்காக பாரப்பட்டார். அந்த பகுதியினுடைய தேவையை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே ஒரு சபையிலே அவர் பிரசங்கிக்கும் போது சொல்லிக் கொண்டிருக்கிறார். தோர்னக்கல் பகுதியிலே இருக்கிறதான மக்களுக்காக ஜெபியுங்கள், சுவிசேஷம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அந்த சந்ததி கிறிஸ்துவுக்காக பிடிக்கப்பட வேண்டும், அவர்களுக்காக ஜெபியுங்கள், கொடுங்கள். உங்களிலிருந்து யாராவது ஒருவர் எழும்பி மிஷனரியாக ஊழியம் செய்ய வாருங்கள். அங்க இருந்து ஒரு பையன் கேட்டான், அவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஒய் நாட் யூ கோ? நீங்க ஏன் போகக்கூடாது? நீங்களே போய் இங்க ஊழியம் செய்யலாம் இல்லையா? அன்று முழுவதும் அவருடைய உறக்கத்தை கெடுத்தது அந்த வார்த்தை. தன்னை அர்ப்பணித்தார், அவரே கடந்து சென்றார். இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக மிகப்பெரிய சாட்சியாக தோர்னக்கல் பேராயமாக வளர்ந்து நிற்கிறது. அது ஒரு டயசிஸாக மாறி நிற்கிறது. சாதாரண மனிதர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அவர்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். நான் கடந்த பிப்ரவரி மாதத்திலே நான் ஏற்கனவே பணியாற்றிய பீகார் மாநிலத்துக்கு சென்று வந்தேன். அங்கே போன போது எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் அந்த சபையிலே பேசினேன். டெக்ரியான்சோன் என்கிறதான ஒரு பகுதியிலே ஒரு பெரிய ஊர். அந்த ஊரில் ஒரு சபை நடந்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களும் வட மாநிலத்தை பொறுத்த மட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், என்றால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஜனங்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் அந்த இனக்குழுவில் மத்தியில் தான் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கும். வளர்ந்த அல்லது உயர்ந்த ஜாதியின மக்களிடத்திலே கிறிஸ்தவம் அதிகமாக ஊடுருவவில்லை. நான் ஆச்சரியப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், நான் பணி செய்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அந்த இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது அங்கே எங்களுடைய கேம்பஸில் ஒரு சாதாரண எலக்ட்ரீஷியனாக ஒரு மனிதன் உள்ளே வந்தார். அவர் பெயர் சுனில், பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். சாதாரண ஒரு எலக்ட்ரீஷியனா, படிப்பறிவு கிடையாது.
கரண்ட் போயிடுச்சின்னு சொன்னால் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விடுவார், லைட்லாம் எரிதான் பார்ப்பார். இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார். நான் அங்கிருந்து வெளியேறும் வரையிலும் அவர் எலக்ட்ரிஷியனாக தான் இருந்தார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். அங்கே இருந்த மிஷினரிகளுடைய வாழ்க்கையை பார்த்து நானும் அதை போல மாற வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்களுடைய வாழ்வு அவர்களை தொட்டது நிமித்தமாக அந்த மனிதன் குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அதுவரையில் எனக்கு தெரியும். ஆனால் மீண்டும் நான் செல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு சபையில் பேசணும்னு சொன்னாங்க. அப்போ யாருன்னு சொல்லி கேட்டபோது எங்கே போக வேண்டும்? டேரியான்சோம். அங்கே யார் பாஸ்டராக இருக்காங்க? அங்கே நம்ம எலக்ட்ரிஷியனாக இருந்தார்ல அந்த சுனில் தான் அங்கே பாஸ்டராக இருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சென்று பார்த்தபோது அங்கே 100க்கும் அதிகமான ஜனங்கள் கூடி வந்தார்கள். புதிதாக 3 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறேன் பிரதர், அங்கே போய் நான் ஆலயத்தை கட்டணும், இடம் காணலை, 3 இடத்துல வச்சு ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதனால் கட்டுப்படுத்த முடியலை, ஒரே இடத்துல வச்சு நடத்த போகிறோம். சாதாரண மனிதனை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனால் அவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரி இருந்தது. அவர்களை பாதிக்கத்தக்க அளவிலே ஒரு மாதிரி இருந்தது. அங்கே இருந்ததான ஜனங்களுடைய வாழ்வை பார்த்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அந்த ஜனங்களிடத்தில் நம்ம போய் ஊழியம் செய்ய முடியாது லேசில். இவர் செல்லுகிறார். இவர் போறதுனால அங்கே அநேக பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள், ராஜ்புத் வகுப்பை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்களாக. இது நமக்கு எதை உணர்த்துகிறது? தேவனுடைய வல்லமை குறைந்து போகவில்லை, ஆண்டவருடைய அதிகாரம் மட்டுப்படவில்லை. அவர் வல்லவராகவே இருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? முன்மாதிரிகளாக பிறருடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டிய நீங்களும் நானும் இன்றைக்கு எவ்வளவு கீழே இறங்கி விட்டோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் நம் கண் முன்பாகவே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போயிட்டோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனை கிறிஸ்துவனுமாய் வழிநடத்துவதற்குண்டான வலிமை நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டதே. இதுதான் நாம் மாதிரிகளாயிருக்கும்படி தேவன் அழைத்தார் என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்போ ஒரு 3 விஷயங்களை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்னென்ன காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நாம் நம்முடைய வாழ்வு பிறரை பாதிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? முதல் காரியம், we have to grow. நாம் வளர வேண்டும். வளர்ச்சி தேவை. பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வசனத்தின் மீது வாஞ்சை. வசனத்தை உட்கொள்ளத்தான் வளர முடியும். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை உட்கொண்டு வளர்கிறேனோ அதை பொறுத்துதான் என்னிலிருந்து வெளியே புறப்படக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். அது போய் டச் பண்ணும் மற்றவங்களை. நான் எந்த அளவுக்கு பாலை போல, ஞானப்பாலை போல வசனத்தை உட்கொள்கிறேனோ அந்த அளவுக்கு நான் ஆவியிலே பலப்பட்டு வளர முடியும். ஒருவேளை வசனத்தை உட்கொள்வதிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போம்னு சொன்னால் நம்முடைய ஆவியிலே வளர்ச்சி இருக்காது. ஆவியிலே வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் ஒரு சின்ன பையனை கூட நம்ம தேவனிடத்தில் வழி நடத்த முடியாது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, ஆவிக்குரிய விஷயத்திலே வேண்டிய வளர்ச்சியை நான் பெற்றிருக்கிறேனா? அதை நான் வளரும்படிக்கு வேத வசனத்தை நான் எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறேன்? ஒருவேளை போட்டியில் பிரைஸ் வாங்குற அளவுக்கு நம்ம வசனத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஆவியிலே நாம் வளர வேண்டும் என்பதற்கான அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்காக நான் பெற்றுக்கொண்ட வசனம் என்னையும் பலப்படுத்த வேண்டும், என் மூலமாக இன்னொருவரையும் தொட வேண்டும். இல்லைன்னா அந்த வசனம் எனக்குள்ள போறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நோ யூஸ், பிரயோஜனமே கிடையாது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் வளர வேண்டும், பிறரை பாதிக்கும் அளவுக்கு வளர வேண்டும். அதுதான் அருட்பணியாக இருக்கிறது. இந்த வளர்ச்சி நமக்கு தேவை. நாம் வளர்ந்து பிறருக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். சரீர பிரகாரமான வளர்ச்சி நமக்கு தேவையில்லை. உலக பிரகாரமான வளர்ச்சியை வேதம் எதிர்க்கிறது. அதனால தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டெக்ஸ்ட்ல எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. அதிலே ஆடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகள், பலவீனமான ஆடுகளும் இருக்கிறது, பலமுள்ள ஆடுகளும் இருக்கிறது. பலவீனமான ஆடுகள் தங்களுக்கான உணவை அவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த பலமுள்ள ஆடுகள் தடுக்கிறது. இந்த ஆடுகளின் கூட்டம் என்பது திருச்சபையை நமக்கு காண்பிக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்க வளர்ந்தவர்களும் பலனுள்ளவர்களும் இருக்கிறார்கள், பலவீனர்களும் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பலன் உள்ளவன் பலவீனனை தாங்க வேண்டும்.
அவர்களை சுமந்து கொள்ள வேண்டும், ஏந்தி கொள்ள வேண்டும். அது ஆவிக்குரிய பலனாக இருந்தாலும் சரி, உலக பிரபாரமான பலமாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பலன் உள்ளவன் பலன் இல்லாதவனை அல்லது விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களை நாம் தாங்க வேண்டும் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கிற சத்தியம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், இந்த பலம் உள்ள ஆடுகள் என்ன செய்யுமா, தாங்கள் குடித்தது போக மீதமுள்ள தண்ணீரை என்ன செஞ்சிருமா, உழப்பி போட்டு போயிரும். 21ஆம் வசனம் 34:21 சொல்லுது, நீங்கள் பலவீனமான இருக்கிறவைகள் எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகள் பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து என் ஆடுகளுக்கும் நான் என்ன செய்வேன், நியாயம் தீர்ப்பேன். முந்தைய வசனங்களை நீங்க கொஞ்சம் வாசிச்சு பார்க்கணும். அது மேய்ச்சலுக்கு போக முடியாது, தண்ணீரை குடிக்க முடியாது, இறை எடுக்க முடியாது, எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மிக தெளிவாக சொன்னார், நான் நியாயம் தீர்ப்பேன். இன்னொருவருடைய வளர்ச்சியை தடை செய்கிறாயா? இன்னொருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து கனி கொடுப்பதற்குண்டான முயற்சியை செய்யும் போது அதற்கு இடையூறு செய்கிறாயா? இல்லைன்னா அவங்க பலவீனமா இருக்கிறார்கள், அவர்களை தாங்க வேண்டும், உதவ வேண்டும். ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, வாங்க நானும் இருக்கிறேன், வாங்க ஹெல்ப் பண்றேன், போவோம். ஆத்தும பாரத்தை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் போது அதை மதித்து ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்களை டிஸ்கரேஜ் பண்றோமா? அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அது சபைக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக ஜெபிப்பதற்கென்று ஒரு அறைகோவல் விடப்படுகிறது, ஜெபிப்பதற்கு பதிலாக அவர்களை குறித்த காஸ்பிங் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? நமக்குள்ளாக வைக்கப்படுகிற கேள்வி. நான் எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும், அதற்கெல்லாம் நேரம் இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் வளருவதற்குண்டான வேலையை விட்டுட்டு நான் மற்ற ஆடுகளை இடித்து தள்ளுவதும் அவர்களுடைய தண்ணீரை குழப்பி போடுவதுமான வேலையை செய்கிறேனோ? வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட நபருக்கானதல்ல, கலெக்டிவ் growth, எல்லாருக்குமான வளர்ச்சி, திருச்சபை அனைத்துக்குமான வளர்ச்சி. திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் வசனத்திலே வளர்ந்து பெருக வேண்டும், தேர வேண்டும், ஒவ்வொருவரும் ஆத்மாதாயகர்களாக மாற வேண்டும். அதுதான் வேதம் விரும்புகிறதான அர்ப்பணியாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் இந்த உலகத்தை பாதிக்கிறதான நம்முடைய வாழ்வே நற்செய்தியாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் கட்டப்படும்படி வேதம் நம்மை அழைக்கிறது. யூ ஹாவ் டு பில்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் கட்டப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 2:5 சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தர் நம்மை கட்டுகிறார். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். எதற்காக என்று சொன்னால், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நாம் உருவாக வேண்டும் என்பதற்காக. ஜீவனுக்கேற்ற ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு கர்த்தர் நம்மை கட்டுகிறார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள கல்லாக நம்மை தேவன் பார்க்கிறார். நம்ம உயிரில்லாத கல் இல்லை, உயிருள்ள கல்லாக தேவன் நம்மை பார்க்கிறார். இந்த கல் நிச்சயமாக ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த டேவிட் லிவிங்ஸ்டன், அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். வரலாற்றிலே அவர் ஆற்றிய பணி மிக அதிகம். ஆப்பிரிக்க கண்டத்திலே சென்று, இருண்ட கண்டமாக இருந்த ஆப்பிரிக்க கண்டத்திலே சென்று இறை ஒளியை பாய்ச்சியவர். அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தினார். அவர் சென்று சந்தித்த இனக்கூட்டங்கள் மிக அதிகம். மத்திய ஆப்பிரிக்காவிலே அவரை நேசிக்காத ஆப்பிரிக்கர்களே இல்லை என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் அனைவரையும் அதிகமாய் நேசித்தார், ஊழியம் செய்தார். ஒரு நாள் தன்னுடைய படுக்கையில் இருந்து எழுந்து முழங்கால் படியிட்டவராக காலையில் எழுந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அவர் ஜீவன் அவரை விட்டு போனது. முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்த நிலையிலே மரித்து போனார். அவரை வந்து பார்த்தார்கள். பார்த்து அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி தெரிந்த உடனே அந்த ஆப்பிரிக்க ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவருடைய மார்பிலே அறுவை செய்து அவருடைய இருதயத்தை மாத்திரம் எடுத்து தங்களுடைய பூமியிலே புதைத்து விட்டார்கள். அவருடைய இருதயம்
இந்த ஆப்பிரிக்க மண்ணிலே இருக்க வேண்டும். அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு கட்டிலே வைத்து 4 நாட்கள் நடைந்து சென்று கப்பலேற்றி லண்டன் மாநகருக்கு அனுப்பினார்கள். லண்டனிலே ஒரு பெருங்கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய சரீரம் வருகிறது, நாம் அதற்கு மரியாதை செய்ய வேண்டும். அங்கே மிக பெருந்திரளான கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டங்கள் அங்கே கூடியிருந்தார்கள். எல்லோரும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினார்கள். மிகப்பெரிய மதிப்பாக அவருக்கு ராஜ வம்சத்தார் வைக்கப்படக்கூடிய வெஸ்ட்மின்ஸ்டர் அபேங்கிறதான அந்த கல்லறை தோட்டத்திலே சென்று அவரை புதைத்தார்கள். அவருக்கு அடக்காராதனை ராஜாக்களை வைக்கும் கல்லறை தோட்டத்திலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த கல்லறை தோட்டத்தினுடைய வாசல் நின்று ஒரு ஆள் அழுதுகிட்டே இருந்தான். ரொம்ப மோசமா அழுதுகிட்டு இருந்த உடனே 2-3 பேர் போய் கேட்டாங்க, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? ஒரு வயதான மனிதன், எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் ரொம்ப பிடிக்குமா? நீங்க ரொம்ப பழக்கமா அவருக்கு? இல்லை, எனக்கும் தெரியும், நானும் அவனும் ஒன்றாக படித்தோம், நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தோம், பெரியவர்களாக வளர்ந்தோம். அவருக்கு ஆப்பிரிக்க தேசத்தை குறித்த தரிசனத்தை தேவன் தந்து ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டார். நான் ஒரு வக்கீலாக தொடர ஆசைப்பட்டேன். என்னை அவர் அழைத்தார், நீயும் வா, ஆப்பிரிக்க தேசத்தில் போய் ஊழியம் செய்வோம், எனக்கு ஹெல்ப் பண்ண வா, உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் சொன்னேன், நீ செய்கிற முட்டாத்தனத்துக்கு என்னைய துணையாக கூப்பிடாத, நான் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு அட்வொகேட்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன். இப்பொழுது அவர் அழுது புலம்பியது என்னன்னு சொன்னால், என்னை இந்த நாட்டில் ஒருத்தருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிய டேவிட் லிவிங்ஸ்டனை இன்றைக்கு ராஜாக்களோடு ராஜ பிரபுக்களை அடக்கம் பண்ணக்கூடிய வரிசையில் அவரை சென்று ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த மேன்மை, இந்த பெருமை எனக்கு நிச்சயமாக வர வாய்ப்பில்லை. அந்த வாய்ப்பை நான் கெடுத்து விட்டேன். எனக்கு தரப்பட்டது என்னிடத்தில் கேட்டால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தரப்பட்டிருக்குமோ, அதை கேட்பதற்கு அசட்டை உள்ள சிந்தையோடு நாம் காணப்பட்டோம்னு சொன்னால், பின்னால் ஒரு நாள் அழ வேண்டிய நாள் வரும், பின்னால் ஒரு நாள் வேதனைப்பட வேண்டிய காலம் நமக்கு வரும். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நாம் அதற்கு இணங்கினோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது இந்த 1 பேதுரு 2:5 கர்த்தர் நம்மை மாளிகையாக உருவாக்குவார். நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்மை மாளிகையாக உருவாக்குவதற்காக. மத்தேயு 11:8 யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், மாளிகைக்கு போனீங்களா? மாளிகையில் யார் இருக்கா? இயேசு சொல்லுகிறார் யோவான் ஸ்நானகனை குறித்து, நீங்க எதுக்கு போனீங்க காட்டுக்கு? அங்கே யார் இருந்தா? ராஜாக்கள் இருந்தாங்களா? இல்லையே, அவங்க மாளிகையில் இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாளிகையில் யார் இருப்பா? ராஜா இருப்பார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாளிகையாக உருவாக்க இருக்கிறார் என்று சொன்னால், இந்த மாளிகையில இயேசு வந்து தங்க போகிறார். உங்களையும் என்னையும் அவர் ராஜாவாகத்தான் பார்க்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கட்டப்படும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்காக வேதம் நம்மை அழைக்கிறது. 3ஆவதாக, நாம் நம்பும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை நம்பும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை நம்பி நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா தான் நம்மை கொண்டு ஆண்டவர் இந்த சமுதாயத்தை பாதிக்க முடியும். நம்மை கொண்டு ஆண்டவர் இந்த பூமியில ஏதாவது செய்ய முடியும். தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நம்முடைய வாழ்வே அருட்பணியாக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவை நம்பக்கூடிய பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு 2:6 சொல்லுகிறது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை, மூலைக்கல்லாகிய இயேசுவின் மீது நம்பிக்கை, அவர் மேல நம்பிக்கை வைப்போம். என் பணத்து மேலேயோ, எனக்கு இருக்கிற அறிவின் மீதோ, எனக்கு இருக்கிற கல்வி அறிவின் மீதோ, ஞானத்தின் மீதோ, அல்லது எனக்கு இருக்கிற பின்பலத்தின் மீதோ நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னா, ஒரு மனிதனை கூட நம்மால் பாதிக்க முடியாது. யாராவது ஒரு ஆத்மாவையாவது கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நம்பி செயல்படுங்கள். கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கையும் வைக்கிறவர்களாக காணப்படுவோம். ஏன்னு சொன்னா,
நம்மை கர்த்தர் ஜீவனுள்ள கல்லாக பார்க்கிறார், அவரோ நமக்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். எப்படிப்பட்ட மூலைக்கல்? தெரிந்து கொள்ளப்பட்டது, விலையேற பெற்றது, சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிற மூலைக்கல். இப்படித்தான் கிறிஸ்து நமக்கு தரப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் உலகத்தினுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது. இயேசுவை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? தள்ளப்பட்ட கல்லாக பார்க்கிறார்கள், இடறுதலுக்கான கல்லாக பார்க்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, விடுதலுக்கான கண்மலையாகவும் இயேசுவை பார்க்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன எண்ணம் சொன்னா, அவங்க ஒரு 50 தெய்வத்தை வணங்குவாங்க சொன்னா 51வது தெய்வம் யாரு? அப்படிதான். நிறைய கடைகளில் நம்ம போனோம்னு சொன்னா நிறைய சாமி இருக்கும், அதுல ஒண்ணு யாரு? இயேசு. உலகம் அவ்வாறு தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்குண்டான மனநிலையிலே காணப்படுகிற பிரச்சனை அதுதான். ஆனால் யூதர்களுக்கு அவர் இடரலாய் இருந்தார். இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள். இன்னும் கிரேக்கர்கள், அறிவில் பெருத்தவர்கள், அவர்கள் இயேசுவின் சத்தியத்தையும் இயேசுவையும் பார்த்து சொன்னாங்க, இது முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம், மரித்தவன் எப்படி உயிர்த்தெழ முடியும்? இது கிரேக்கர்கள் கேட்ட கேள்வி. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நம்ம எந்த பக்கத்தில் இருக்கிறோம்? 2 கூட்டமும் இன்றைக்கு இங்கே இருக்கு, இந்தியாவில் இருக்கு. ஒன்று, அவர்கள் இடரல், இயேசுவை இடரலாக பார்த்தார்கள். இன்னொன்று, இயேசுவை பைத்தியமாக பார்த்தார்கள். இந்த 2ல எதில் நம்ம இருக்கிறோம்? அது பிரச்சனை. மாறாக அவரை பார்க்க வேண்டிய விதமாய் பார்த்து நம்பும் பொழுதுதான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கல், விலையேற பெற்ற கல்லாக இருக்கிறார். சீயோனிலே வைக்கப்பட்ட கல், நம்முடைய வாழ்வுக்கான மூலைக்கல்லாக இருக்கிறார். நான் அதிகமாக விரும்பி நம்புகிற ஒரு வேத வசனம் சங்கீதம் 22:4-5 வசனங்கள். இன்றைக்கும் யூதர்களுடைய நம்பிக்கைக்கு அடிப்படையாக இருப்பது இந்த வசனம்தான். சொல்லப்பட்டிருக்கிற, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின் அவர்களை விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எப்பெல்லாம் எனக்கு மனசுல ஒரு விரக்தி உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை எடுத்து வாசிப்பேன். அவரை நம்பி நாம வெட்கப்பட்டு போக மாட்டோம். இந்த வார்த்தை யூதர்களுடைய நம்பிக்கைக்கு இன்றைக்கும் அடித்தளமாக இருக்கிறது. சும்மா இல்ல, ஏறக்குறைய 6000 ஆண்டு நம்பிக்கைக்கு இது காரணம். 6000 வருஷங்களாக ஒரு இனம் இன்றும் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நிலைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்பிக்கை இதில் இருக்கிறது. அவர்கள் நம்பின பொழுதெல்லாம் தேவன் அவர்களை விடுவித்தார். ஒருவேளை ஒரு யூத இனத்துக்காக தேவன் அவர்கள் எப்பெல்லாம் கூப்பிட்டாங்களோ அப்பெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை வாழ வைத்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்களும் நானும் அவரை பற்றி கொள்ளும் போது நம்மை எந்த நிலையிலும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். அதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கு அடித்தளமாக அமைய வேண்டும் என்பதை உங்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் மீண்டும் நம்முடைய வாழ்விலே ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். நம்மளால் இயன்ற மட்டும் தேவனுக்கு சாட்சியாக வாழ்வதற்கும், இயன்ற மட்டும் இந்த உலகத்தை பாதிக்கக்கூடிய வாழ்வே அருட்பணியாக இருக்கத்தக்க அளவிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மிகுந்த நல்ல கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இந்திய திருமண்ணை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற அடிநாதத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 2000 வருடங்களாக இந்த மண்ணிலே கிறிஸ்துவின் வசனம் விதைக்கப்பட்டும் இன்னும் பலனில்லாமல் போய்கொண்டிருப்பதற்கு எங்களுடைய சாட்சியற்ற நற்பண்புகள் இல்லாத, அன்பில்லாத செய்கைதான் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறபடினாலே இந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்திலே வளர்ந்து பெருகவும் கிறிஸ்துவுக்கென்று கட்டப்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கவும், அவரை நம்புகிற நம்பிக்கையிலே நிலைத்திருக்கவும் எங்கள் அனைவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.